வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச வாட்டி கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினானே நெய் மீன் கருவாடை நல்லா உப்பு போக பச்சை தண்ணியில் 4-5 தடவை அலசி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். அப்புறமேல 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம். பெரட்டின வாட்டி காமுடி தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா போட்டு கிளறி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடி நல்லா சுண்டி தொக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது கருவாடு தொக்கு. இது தாய்மார்கள் சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும். மாதத்தில் 2 தடவை வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா பால் ஊறும். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.